திருக்குறள் அதிகாரம் 60 ஊக்கம் உடைமை. இந்த ஊக்கமுடைமை என்ற அதிகாரம் தனிமனிதனுக்கும் பொருந்தும், அரசாழ்வோர்க்கும் பொருந்தும். ஆக ஆட்சியாளருக்கும் தனிமனிதனுக்கும் பொருந்தக்கூடிய ஒப்பு உயர்வற்ற ஓர் அதிகாரம்தான் இந்த ஊக்கமுடைமை என்பது. ஊக்கம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், மனம் தளராமை என்று பொருள். எந்த ஒரு செயலிலே ஈடுபட்டாலும் சரி, அல்லது தான் கருதிய ஓர் எண்ணத்தை முடிக்கின்ற ஓர் கருத்து இருந்தாலும் சரி, அதிலே மனத்தளர்ச்சி இல்லாமல், சோர்வு இல்லாமல், அதன் மேலேயே தன்னுடைய எண்ணத்தை செலுத்தி முடிவிலே வெற்றி காண்பது எதுவோ அதுதான் ஊக்கம் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட ஊக்கத்தை ஒருவன் உடைமையாக கொண்டிருக்க வேண்டும். அப்போ உடைமை என்றால் என்ன? செல்வம் என்று பொருள். ஆக தனி மனிதனுக்கும் சரி, ஆட்சியாளனுக்கும் சரி, தான் கொண்டிருக்கின்ற கருத்திலே எவ்விதமான மனத்தளர்ச்சியும் இல்லாமல் மேன்மேலும் அந்த எண்ணத்திலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இந்த நாட்டையோ அல்லது தன்னையோ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கே செயலை முடித்தல், அந்த முடித்தலுக்குரிய அந்த எண்ணத்தை தளரவிடாமல் இருத்தல் என்ற பொருளிலே தான் இங்கே ஊக்கமுடைமை என்ற அதிகாரத்தை வள்ளுவர் இங்கே பயன்படுத்தி இருக்கிறார். முதல் குறட்பா மிக அருமையாக ஊக்கம் என்றால் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். உடையர் எனப்படுவது ஊக்கம். அகுது இல்லார் உடையது உடையரோ மற்று அப்படிங்கிறார். அதாவது ஒருவன் பெற்றிருக்கின்ற செல்வங்களிலேயே தலை சிறந்த செல்வம் எது தெரியுங்களா? மனத்தளர்ச்சி இல்லாமை என்ற ஒரு செல்வம்தான். ஆக செல்வம் என்று நாம் உலகத்திலே பார்க்கக்கூடிய இந்த பருப்பொருள்கள், வெளிப்படையாக கண்களிலே காணுகின்ற பொருள் இருக்கின்றனவே, அவை மட்டும் செல்வங்கள் என்று கருதி விடாதீர்கள். ஒருவனுக்கு மனத்தளர்ச்சி இல்லாமல் தான் மேற்கொள்கின்ற செயலிலே மேலும் மேலும் முயற்சி செய்து கொண்டே இருப்பான் என்று சொன்னால் அவன்தான் உண்மையான செல்வம் பெற்றவன் என்பதைத்தான் உடையர் எனப்படுவது ஊக்கம். ஆக மனத்தளர்ச்சி இல்லாமை என்ற ஒரு பண்புதான் ஊக்கம் என்று சொல்லப்படும். அதுதான் அவனுக்கு உரிய ஒரு செல்வம். அகுது இல்லார், அந்த ஊக்கம் இல்லாதவர்கள் உடையது உடையரோ மற்று, என்ன செல்வம் பெற்றிருந்தாலும் அவர்கள் பெற்றிருப்பவர்கள் செல்வம் பெற்றிருப்பவர்கள் என்று சொல்ல முடியுமா? எத்தனை வகையான செல்வம் பெற்றிருந்தாலும் ஊக்கம் என்ற ஒரு செல்வத்தை பெறவில்லை என்றால் அவர்கள் அனைத்தையும் இழந்தவர்களே ஆவார்கள், அவர்கள் எந்த உடைமையும் பெறாதவர்களே ஆவார்கள் என்று இந்த குறட்பாவிலே வள்ளுவர் சொல்லுகிறார். அடுத்து அருமையான செய்தி, அதே செய்தியை விளக்குகிறார், சற்று சிறப்பாக விளக்குகிறார். எப்படி? உள்ளம் உடைமை உடைமை, பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். எத்தனை பொருள் வைத்திருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். மாட மாளிகை, கூட கோபுரம், இன்னும் பல்வேறு நவரத்தினங்கள், என்னவெல்லாம் செல்வம் என்று சொல்லுகிறோமோ அந்த செல்வங்களெல்லாம் நிலையில்லாதவை, ஒரு காலத்தில் அழிந்து போகக்கூடியவை. ஆக அழியாமல் ஒரு நாட்டையோ ஒரு தனி மனிதனையோ மேலும் மேலும் முன்னேற்றக்கூடியது எது என்று சொன்னால் இந்த ஊக்கம் உடைமைதான். ஆக உள்ளம் உடைமை உடைமை, உள்ளத்திலே தளர்ச்சி இல்லாமல் மேலும் மேலும் முயற்சித்தல் என்று சொல்லக்கூடிய அந்த செல்வம்தான் உண்மையான செல்வம். மற்ற செல்வங்களெல்லாம் செல்வங்கள் என்று சொல்ல இயலாது. காரணம், அந்த செல்வங்களெல்லாம் அழிந்து போகின்ற தன்மை உடையவை. ஆனால் மனத்தளர்ச்சி என்ற ஒன்று இல்லாத ஒரு செல்வம் இருக்கிறதே, ஆக மன ஊக்கம் என்ற அந்த செல்வம் இருக்கிறதே, அந்த செல்வம்தான் உண்மையான செல்வம் என்று சொல்லுகிறார். அடுத்து மூன்றாவது குறட்பா மிக அருமையாக சொல்கிறார். என்ன? ஒருவன் எவ்வளவோ முயற்சி செய்கிறான், செல்வத்தையும் சேர்க்கிறான், அந்த செல்வம் ஏதோ ஒரு காரணத்தாலே போய்விடுகிறது.
உதாரணமாக 1,00,00,000 ரூபாய் அவன் சம்பாதிக்கிறான் என்று வைத்துக்கொள்ளுகிறோமே, அந்த 1,00,00,000 ரூபாயும் அவனுக்கு இழப்பாக போய்விடுகிறது ஏதோ ஒரு காரணத்தினாலே. ஆனால் அவன் மனத்தளர்ச்சி அடையாமல் அவன் மேலும் மேலும் முயற்சி செய்வான் என்று சொன்னால் இந்த 1,00,00,000 போல பல கோடிகளை அவனால் ஈட்டிக்கொள்ள முடியும் என்பதுதான் இங்கே அவருடைய கருத்து. என்ன சொல்லுகிறார்? ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார், ஊக்கம் ஒருவந்தம் கைத்து உடையார். ஒருவந்தம் கைத்து உடையார் அப்படின்னா, ஒருவந்தம் அப்படின்னா நிலை பெற்ற என்று பொருள். ஒருவந்தம் ஊக்கம் கைத்து உடையார், அதாவது நிலைபெற்ற ஊக்கத்தை தன்னுடைய கையிலே வைத்திருப்பவர் என்றால் தனக்குள் வைத்திருப்பவர். ஆக என்றும் தளர்ச்சியில்லாத நிலைபெற்ற அந்த மன எழுச்சி, மனக்கிளர்ச்சி பெற்றிருப்பவர்கள் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார். அப்படின்னா தன்னுடைய முதல் அல்லது செல்வம் இழந்துவிட்டோம் என்று வருத்தப்படவே மாட்டார்கள். ஆக போன செல்வத்தை மீண்டும் ஈட்டிக்கொள்ளலாம், இழந்த ஒன்றை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற மனக்கருத்தோடு அவர்கள் மேலும் முயல்வார்களே தவிர இடிந்து போய் தலைமேல் கை வைத்து கொண்டு உட்கார மாட்டார்கள். ஆக உண்மையான ஊக்கம் என்பதுதான் இங்கே மானுட பண்பு என்பதை விளக்க வருகிறார். அடுத்து 4வது குறட்பா, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை. உழைனா பக்கம்னு அர்த்தம். அசைவிலா ஊக்கமுடையான் உழை என்று சொன்னால் எவ்விதமான தளர்ச்சியும் இல்லாத உள்ளத்தை பெற்றிருப்பவன் பக்கத்தே. ஆக மன எழுச்சி பெற்றிருப்பவன் பக்கத்தே. ஆக மனக்கிளர்ச்சி பெற்றிருப்பவன் பக்கத்தே. ஆக்கம், ஆக்கம் என்றால் இங்கே செல்வம் அல்லது வளர்ச்சி. அதர் வினாய் செல்லும், அதர் என்றால் வழி என்று பொருள். அப்படிப்பட்ட ஊக்கமுடையவனை எங்கே அவன் இருக்கிறான் என்று தேடிக்கொண்டே அந்த செல்வங்கள் அவனை சென்று அடையுமாம். ஆக முதற்குறட்பாவிலே செல்வம் இழந்து விட்டோம் என்று வருத்தப்பட மாட்டார்கள் என்று சொன்னார். இங்கே அப்படி செல்வம் இழந்து விட்டாலும் அவர்கள் மேலும் மேலும் ஊக்கத்தோடு முயல்வார்கள் என்று சொன்னால் அந்த செல்வமானது அந்த ஊக்கமுடையவன் எங்கே இருக்கிறான் என்று சொல்லி அவன் இருப்பிடத்தை வழிகேட்டு கொண்டு போய் அவனிடம் சென்று சேருமாம். ஆக என்ன அழகான கற்பனை பாருங்கள். ஆக்கம் அதர் வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை. ஆக அசைவிலா ஊக்கமுடையான் உழை, ஆக்கம் அதர் வினாய் செல்லும் என்று சொல்லுகிறார். அடுத்து 5வது குறட்பா, வெள்ளத்து அணையது வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்று சொல்லுகிறார். வெள்ளத்து அணைய, அணைய என்பது உவமோருவு போல புறையமான கடுப்ப என்பது போல. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் என்று சொன்னால் இது ஒரு உவமையை சொல்லுகிறார். ஆக இது எடுத்துக்காட்டு உவமைனி. ஆகையினாலே அவர் என்ன உவமையை சொல்லுகிறார்? நீர்ப்பூக்கள் என்று பார்த்திருப்பீர்கள். தாமரை, அல்லி, இன்னும் பல்வேறு வகையான பூக்கள். அந்த நீர்ப்பூக்கள் என்ன செய்யும் என்றால், நீர் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் அந்த நீர்ப்பூக்களுடைய தண்டினுடைய நீட்சி இருக்கும். ஆக நீர் குறைய குறைய அந்த தண்டின் நீட்சியும் குறையும். நீர் மேல் மேல் உயர உயர அந்த தண்டினுடைய நீளமும் என்னாகும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டே வரும். ஆக நீர்ப்பூக்களுடைய தண்டின் நீளம் அந்த தண்ணீரினுடைய அளவு எப்படி இருக்கிறதோ அந்த அளவிலே இருப்பதை நாம் கண்முன்னாலேயே பார்க்கிறோம் அல்லவா? அப்படி கண்முன்னாலே பார்க்கின்ற ஒன்றை எடுத்துக்காட்டாக வைத்துக்கொண்டு என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார் பாருங்கள். மாந்தரம் உள்ளத்து அணையது உயர்வு. ஆக மக்கள், மாந்தர் என்றால் மக்கள், தம் உள்ளத்து அணையது உயர்வு. அவர்கள் எந்த அளவுக்கு தன் உள்ள உறுதியோடு இருக்கிறார்களோ, உள்ளத்தை ஊக்கத்தோடு வைத்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு உயர்வு ஏற்படும். ஆக இங்கே நீர் பெருகி மேலே மேலே வருவதை மனிதர்களுடைய உள்ள ஊக்கத்தை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். அடுத்து நீர்ப்பூக்களுடைய நீளத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மேலும் மேலும் அவன் செய்கின்ற முயற்சியை சொல்லுகிறார். ஆக வெள்ளத்து அணைய மலர் நீட்டம்,
மலர் நீட்டம் என்றால் மலர்ப்பூ, அதாவது நீர்ப்பூக்களுடைய தண்டின் நீளம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், தண்ணீர் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இருக்கும். அதுபோல் மனிதனுடைய ஊக்கத்தின் அளவு அவனுடைய பெருமை அல்லது செல்வம், அவனுடைய உயர்வு எல்லாம் இருக்கும். ஆக இங்கே உயர்வு என்பது மலர்த்தண்டின் நீளம். அடுத்து இங்கே வெள்ளம் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் என்பது மனித முயற்சி. ஆக மனித முயற்சி அளவுக்குத்தான் அவனுடைய செல்வங்கள் மேலும் மேலும் உயரும். எதுபோல என்றால் நீர்ப்பூக்களுடைய தண்டினுடைய நீளத்தை போல. அந்த தண்டின் நீளம் எப்படி அதாவது நீர் நிறைந்து நிற்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல என்பதை இங்கே சொல்லி, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் என்பதை ஓமானமாகவும் உள்ளத்தனையது உயர்வு என்பதை ஓமேயமாகவும் சொல்லி இடையிலே ஓம உருவு சொல்லாமல் விட்டதனால இது எடுத்துக்காட்டுவோமேனி. ஆக வெள்ளத்து அணைய மலர் நீட்டம், மாந்தரதம் உள்ளத்தனையது உயர்வு. இங்கே அணைய என்று சொல்வது உவம உருவு, அவ்வளவுதான், வேறொன்றுமில்லை. அடுத்து ஆறாவது குறட்பா. அடுத்து ஆறாவது குறள். உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல் மற்று அது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அருமையான குறள். எப்பொழுதுமே உயர்ந்த இலக்கை நோக்கியே நாம் சிந்திக்க வேண்டும். தனிமானுடனாக இருந்தாலும் சரி, அல்லது இன்றைய நிலையில் மாணாக்கராக இருந்தாலும் சரி, அல்லது ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மானுட சமூகம் என்ற நிலையிலே வந்துவிட்டால் அவருடைய சிந்தனை எல்லாமே உயர்வை நோக்கியே இருக்க வேண்டும். ஆக உள்ளுவது என்றால் நினைப்பது, உயர்வு உள்ளல், உயர்ந்த ஒன்றையே நினைத்துப்பார். புறநானூற்றிலே ஒரு அருமையான பாடல் வரி உண்டு. என்ன என்றால், யானை வேட்டுவன் யானையும் பெறுமே, குறும்பூள் வேட்டுவன் வெறுங்கையும் வருமே என்று அந்த பாடல் வரிகள் வரும். ஒருவன் வேட்டைக்கு செல்லுகிறான். வேட்டைக்கு செல்லும் பொழுதே உயர்ந்த பொருளை வேட்டையாட வேண்டும் என்று கருதி செல்ல வேண்டும். அப்படி கருதியதனால்தான், அந்த உள்ளம் தளர்ச்சி இல்லாத காரணத்தினாலே தான் யானை வேட்டைக்கு செல்லுகிறவன் மனத்தளர்ச்சி இல்லாததினாலே அந்த யானையையே வெற்றி பெற்று அந்த யானையை கொன்று இங்கே அழைத்து வந்து விடுகிறான், அது கொன்று விடுகிறான். அதான் யானை வெட்டுவன் யானையும் பெறுமே. உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருப்பவன் அந்த உயர்ந்த லட்சியத்தை அடைந்துவிட முடியும். எப்படி என்றால், யானை வேட்டைக்கு செல்வது என்பது உயர்ந்த குறிக்கோள். யானை வேட்டுவன் யானையும் பெறுமே. குறும்பூள் என்றால் முயல். குறும்பூள் வேட்டுவன் வெறுங்கையும் பெறுமே. அப்படின்னா ஒரு முயலை வேட்டையாட சென்றவன் அதை வேட்டையாட முடியாமல் வெறுவனே வெறுங்கையோடு வருவதும் உண்டு. ஆக அற்பத்தனமான குறிக்கோள் வைத்து கொண்டால் அந்த அற்பத்தனமான குறிக்கோள் கூட நடைபெற முடியாமல் போய்விடும். ஆகையினாலே நீ எப்பொழுதும் உயர்வை நோக்கே செல். அந்த உயர்வை நோக்கி செல்வது தான் உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். ஆக உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல். அடுத்து சொல்கிறார் மற்ற என்பது இங்கே ஒரு அசைநிலை, ஒரு இடைச்சொல். அது என்று சொன்னால் என்ன பொருள்? நாம் உயர்ந்த அந்த சிந்தனையை மனதில் வைத்திருக்கிறோம் அல்லவா, இதை முடிக்க வேண்டும் என்ற ஊக்கம் கொண்டிருக்கிறோம் அல்லவா, அந்த ஊக்கம் தள்ளினும் ஒருவேளை நிறைவேறுவதிலே இயலாத நிலை ஏற்பட்டாலும், ஆக அந்த எண்ணம் நிறைவேறுவதிலே சற்று தாமதம் இருந்தாலும் தள்ளாமை நீர்த்து, அந்த ஊக்கத்தை நீ குறைய விடவே கூடாது. அதனால தான் இந்த ராபர்ட் ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தனுடைய கதையை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவன் 16 முறை படையெடுத்து சென்று வெற்றி பெற முடியவில்லை. குகையிலே போய் தங்கி இருக்கிறான். அப்பொழுது ஒரு சிலந்தி என்ன பண்ணுகிறது? வலை பின்னுகிறது. அந்த வலையை பின்னுவதில் 16 முறை தோல்வி அடைந்து 17வது முறை ஊக்கத்தோடு செய்யும் பொழுது அது வலை பின்னி முடித்து விடுகிறது. அதை பார்த்த உடனே ராபர்ட் ப்ரூஸ் என்ன பண்ணுகிறான்? மீண்டும் ஒரு முறை மன எழுச்சியோடு சென்று போரிடுகிறான், வெற்றி பெறுகிறான் என்று ஒரு கதை. அந்த கதையை இங்கே நாம் சிந்திக்க வேண்டும். அது தள்ளினும் ஒருவேளை நம்முடைய முயற்சியிலே சற்று பலிதம் இல்லை என்றாலும், வெல்லவில்லை என்றாலும், அது தள்ளாமை நிறுத்து. அந்த ஊக்கத்தை நாம் சற்றும் நிறுத்தி வைக்கக்கூடாது.
ஆக அந்த ஊக்கத்தை எப்பொழுதும் கொண்டிருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. அடுத்து 7வது குறட்பா. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதை அம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. அருமையான ஒரு செய்தியை இங்கே சொல்கிறார் பாருங்க. அதாவது இந்த படைகளிலேயே சிறந்த படையாக அந்த காலத்தில் இருந்தது யானைப்படை தான். இந்த யானைப்படையினுடைய சிறப்பு என்ன? அந்த யானையும் போரிடும், யானையின் மேலே இருக்கின்ற வீரனும் போரிடுவான். ஆகையினால யானை என்ன செய்யும்? தன்னுடைய துதிக்கையினாலே அம்பை கையிலே வைத்து கொண்டு எதிரி மேலே பாய்த்தும். அதே போலவே எதிரிகள் என்ன செய்வார்கள்? இந்த யானையினுடைய உடம்புகளெல்லாம் அந்த அம்புகள் தைக்குமாறு அவர்கள் போரிடுவார்கள். அப்படி அந்த உடம்பெல்லாம் தன்னுடைய பகுதி எல்லாமே அம்பினாலே தைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த வீரமான யானை என்ன செய்யும்? தன்னுடைய மன எழுச்சியினாலே அப்படியே அந்த போர்க்களத்தில் நிமிர்ந்து நின்று போர் செய்யும். ஆக அப்படிப்பட்ட யானையைப் போல என்று சொல்லுகிறார். ஆக ஒரு மானுடன் தனிமனித முயற்சியிலே யானை எப்படி பகைவருடைய அம்பினாலே தைக்கப்பட்டு முழுமையாக அது காயப்பட்டு நின்றாலும் எழுச்சியோடு எப்படி எதிரியை பந்தாட நினைக்கிறதோ அதுபோல என்று சொல்லி, சிதைவிடத்து ஒல்கார் உறவோர். உறவோர் என்றால் நெஞ்சுறுதி உடையவர்கள், ஆக மன எழுச்சி உடையவர்கள், ஊக்கம் உடையவர்கள். சிதைவிடத்து ஒல்கார், தனக்கு ஒரு துன்பம் வந்து விட்டால் அந்த துன்பத்திற்காக மனம் தளர்ச்சி அடைந்து விட மாட்டார்கள். எப்படி அம்புகள் உடம்பெல்லாம் தைத்தாலும் அந்த போர்க்களத்தில் நிமிர்ந்து நிற்கிறதோ அந்த ஆண் யானை, அதுபோல இவர்கள் ஏதேனும் ஒரு பிழை வந்துவிட்டாலும் அல்லது வேறு ஏதேனும் ஒரு துன்பம் வந்துவிட்டாலும் அதற்காக நெஞ்சுறுதி படைத்தவர்கள் மனம் தளரமாட்டார்கள் என்று சொல்லி யானையை இங்கே எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். ஐயறிவு உயிராக இருக்கின்ற யானையே அப்படி என்றால் ஆறறிவு படைத்த நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்துப்பார் மானுடா என்பது போல இங்கே வள்ளுவப் பெருந்தகை சொல்லியிருக்கிறார். அடுத்து, உள்ளம் இலாதார் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. வள்ளியம் என்றால் கொடை கொடுத்தல் என்று பொருள். இங்கே தொல்காப்பியத்திலே 8 வகையான மெய்ப்பாடுகளை சொல்லுகிறார். நகையே, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடு என்பன்னு சொல்கிறார். அதில் பெருமிதம் என்பது ஒரு வகையான மெய்ப்பாடு. இந்த பெருமிதம் எதனாலே வரும் என்றால் கல்வி, தருகன், இசைமை, கொடைமை என சொல்லப்பட்ட பெருமிதம் 4 என்று சொல்லுகிறார். ஆக கல்வியினாலே ஒருவனுக்கு பெருமிதம் வரலாம், வீரத்தினாலே பெருமிதம் வரலாம், அடுத்து அவனுடைய புகழ் இருப்பதனாலே பெருமிதம் வரலாம், அடுத்து கொடை என்பதனாலும் பெருமிதம் வரலாம். இங்கே ஊக்கம் உடையவர்கள் தன்னிடம் இருக்கின்ற செல்வத்தை கொடுப்பதிலே அவர்கள் சற்றும் மனத்தளர்ச்சி அடைய மாட்டார்களாம். அதனால தான் உள்ளம் இலாதார் எய்தார். ஆக மன ஊக்கம் இல்லாதவர்கள் அடைய மாட்டார்கள். எதை? உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. நாம் கொடை கொடுத்தோம் என்ற ஒரு அந்த ஆணவ நிலை. ஏனென்று சொன்னால் கொடை கொடுப்பது என்பது ஒரு பெருமிதம். கொடுக்க ஏனென்றால் பாரி போன்ற அந்த கடை 7 வள்ளல்கள், இடை 7 வள்ளல்கள், முதல் 7 வள்ளல்களை நம்ம படித்திருக்கோம் சங்க இலக்கியங்களில். பாரி ஒரு சாதாரண ஒரு முல்லைக்கொடி அப்படி தவழ்ந்து படர்ந்து போகிறதை பார்த்து தன்னுடைய தேரையே நிறுத்தினான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு பெருமித உணர்ச்சி இருந்திருக்கும் என்று பாருங்கள். அந்த பெருமை உணர்ச்சி இருப்பதனால தான் கபிலர் அவனை பண்ணி புகழ்ந்து பாடுகிறார். அதாவது பாரி பாரி என்று பலர் ஏற்றி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர், பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே என்று இந்த மழைக்கு சமமாக பாரியை அவர் ஒப்பிட்டு, ஆக ஒப்பிடல் மட்டுமல்ல, அந்த மாரி கூட மழையாவது எப்பொழுதுதான் பெய்யும், பாரி எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருப்பான் என்று சொல்லி அவனுடைய பெருமித உணர்வை இங்கே சொல்லுகிறார். காரணம் 5
வேந்தர்களும் முற்றுகையிட்ட போது கூட மனத்தளர்ச்சியடையாமல் இருந்தவன் அந்த வள்ளல். காரணம் அவனுடைய மன ஊக்கம். ஆக உள்ளம் இலாதார் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு என்கிறார். அதற்கடுத்து 9வது குறட்பா ஒரு யானையையும் புலியையும் உவமையாக வைத்து இங்கே பேசுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்க. பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலி தாக்கூரின். இப்போ யானையினுடைய உருவத்தை யோசித்து பாருங்கள், புலியினுடைய உருவத்தை யோசித்து பாருங்கள். புலியினுடைய உருவத்தைப் போல ஏறத்தாழ 5 பங்கு அல்லது 6 பங்குக்கு மேலே மிக உயரமான ஒன்று தான் யானை இல்லையா? அடுத்து பரியதுன்னா பெரியது. அடுத்து கூர்ங்கோட்டது, தந்தம் ரொம்ப நீளமானது. அப்படிப்பட்ட அந்த தந்தம் அதுக்கு ஆயுதமாக பயன்படும். எப்படிப்பட்ட பெரிய பொருள் வந்தாலும் தன்னுடைய துதிக்கையால் வளைத்து அந்த தந்தத்தினாலே குத்தி விடுகின்ற ஆற்றல் உடையது அந்த யானை. அப்படிப்பட்ட பெருமிதமும், அடுத்து உயரமும், அடுத்து ஆற்றலும், அடுத்த ஆயுதமும் இருக்கக்கூடிய யானை கூட இந்த புலியை கண்டால் அஞ்சுகிறது. ஏன்? புலிக்கு அந்த அளவுக்கு மன எழுச்சி, மன கிளர்ச்சி அதிகம். ஆக அந்த மன ஊக்கத்தினாலே எவ்வளவு பெரிய ஒரு யானையாக இருந்தாலும் அந்த புலி அந்த யானையை வீழ்த்தி விடுகிறது. அதுபோல ஆட்சியாளன் இருக்கிறானே, நாட்டை காப்பாற்றுபவன் இருக்கிறானே, அந்த படை தலைவர்கள் இருக்கிறார்களே, படை வீரர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் உள்ளத்திலே ஒரு ஊக்கம் இருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய எதிரிகளாக இருந்தாலும் அந்த எதிரிகளை வீழ்த்திவிட முடியும். ஆக இவன் இப்படிப்பட்ட ஆயுதங்களை வைத்திருக்கிறான், அப்படிப்பட்ட ஆயுதங்களை வைத்திருக்கிறான் என்றெல்லாம் கருத வேண்டிய அவசியமில்லை. உண்மையான நல்ல படை வீரர்கள் மன எழுச்சியோடு இருந்தால் எதிரி நாட்டை எளிமையாக வெல்ல முடியும். ஆக அடிப்படையாக வெற்றிக்கு அடிகோலுவது மன எழுச்சிதான் என்பதை இங்கே சொல்லுகிறார். அடுத்து 10வது குறட்பா உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை. அகது இல்லார் மரம் மக்களாதலே வேறு அப்படின்றார். என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்க. உரம்னா நெஞ்சுறுதி, ஊக்கம். ஒருவருக்கு உள்ள வெறுக்கை. வெறுக்கை என்றால் செல்வம். உண்மையான செல்வம் ஒருவனுக்கு எது என்று சொன்னால் அந்த ஊக்கம் என்ற நெஞ்சுறுதி தான். அகுதி இல்லார், அந்த நெஞ்சுறுதி இல்லாதவர்கள் மரம். அவன் பயனற்ற ஒரு மரத்தை போன்றவன், உணர்ச்சியற்ற ஒரு மரத்தை போன்றவன். மக்களாதலே வேறு. அவனை மக்கள் என்று நாம் சொல்ல முடியுமா? ஆக மக்கள் என்று சொல்லக்கூடாது. அவனை மரம் என்று சொல்லக்கூடிய ஓரறிவு உயிராகத்தான் வைத்திருக்க வேண்டும். ஆறறிவு உடைய மனிதனுக்கும் ஓரறிவு உடைய அந்த மரத்திற்கும் எவ்வளோ பெரிய வேறுபாடு. ஆகையினாலே உண்மையான ஊக்கம் உடையவர்கள்தான் மனிதன் என்று சொல்லப்படுபவன், மக்கள் என்று சொல்லப்படுபவர். அந்த ஊக்கம் இல்லை என்று சொன்னால் அவர்களை மரம் என்று தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார். ஆக ஊக்கமுடைமை என்பது தனி மனிதனுக்கும் இங்கே வேண்டும், நாடாளுகின்ற அரசனுக்கும் வேண்டும். அடுத்து ஆட்சியாளர்களாக இன்றைய காலத்தில் ஆட்சியாளர்களுக்கும் அது வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றார். ஆக அந்த குறட்பாக்களை நாம் மீண்டும் படிக்கலாம். உடையர் எனப்படுவது ஊக்கம். அகுதியில்லார் உடையது உடையரோ மற்று. உள்ளம் உடைமை உடைமை, பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார், ஊக்கம் ஒருவந்தம் கைத்து உடையார். ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும், அசைவிலா ஊக்கமுடையான் உழை. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்று அது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர், புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. உள்ளம் இலாதார் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. பரியது கூர்ங்கோட்டது
ஆயினும் யானை வெறும் புலி தாக்குரின் உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அகதையில்லார் மரம் மக்களாதலே வேறு. நன்றி, வணக்கம்.